இந்த வீட்டுக்குள்ள நடந்த உண்மையை தெரிஞ்சா நீங்களே அதிர்ந்து போயிடுவீங்க. ஒரு மாமியார் மருமகள் உறவுக்குள்ள நடந்த ஒரு சின்ன முடிவு எப்படி ஒரு பெரிய குடும்ப புயலை கலப்புச்சுன்னு இந்த கதை சொல்றது. அதை கேளுங்க. இப்போ நம்ம மாமியாரை கூப்பிடலாமா? என்னால் இவ்வளவு கஷ்டம் தாங்க முடியல. மீனா தன் கணவர் ரோஹித் சொன்னாள். ரோஹித் அவருடைய நிலையை பார்த்து, சரி மீனா, நான் தான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னா. ஆனால் ரோஹித், நீங்க போனா நான் தனியா எப்படி இருப்பேன் என்று மீனா அவன் பேச்சை நடுவில் நிறுத்தி கேட்டா. அப்போ ரோஹித் கொஞ்சம் யோசிச்சு, நீ ஒன்று பண்ணு, உன் அம்மாவை கூப்பிடு, அப்புறம் நான் ஏன் அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். மீனா சின்னதாக சம்மதம் போல தலையாட்டி சரின்னு சொன்னான். உடனே அவள் ஃபோன் எடுத்தா. ஹலோ மம்மி. டியர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மம்மி. ஆனால் ரோஹித் என் மாமியாரை மதுரைக்கு போய் கூட்டிட்டு வர போறாரு. என் டெலிவரி டேட்டும் நெருங்கிடுச்சா, அதனால சில நாளைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வர முடியுமா? அந்த பக்கம் கொஞ்ச நேரம் அமைதி. பிறகு அவளுடைய அம்மா மோகினி சொன்னாங்க, ஆனால் நான் பெங்களூர் போகணும் டியர். என் ஃப்ரெண்டு பிறந்தநாள் பார்ட்டி இருக்கா, அதோட இதுவும் மாமியாரோட பொறுப்பு. குடும்பம் அவளுடையது தானே, என்னுடையது இல்லை. இதை கேட்டதும் மீனாவின் மனசு உடஞ்சிடுச்சு. அவ சொன்னா, ஆனால் மம்மி, நீங்கள் முன்னாடி இதை பற்றி சொல்லலையே, தினமும் பேசுகிறோம் இல்லையா? மறந்துட்டேன் டியர் என்று சொல்லி அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. கால் போனதும் மீனாவின் கண்களில் கண்ணீர். அவ வெளியே வந்து எப்படியாவது மாமியாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னான். ரோஹித் ஆழ்ந்த மூச்சு விட்டு, நான் அப்பாவோட பேசுறேன். ஆனா உன் அம்மாவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? நீ அவங்களோட மக தானே? இது மீனாவுக்கு குத்துற மாதிரி இருந்தது. அவ கோவமா சொன்னான், அவங்களுக்கு 10 வேலை இருக்கு ரோஹித். பிஸ்னஸ் பண்றவங்க ஃப்ரீயா இருக்க முடியுமா? பிஸ்னஸ் உங்க அப்பா தானே பண்றாரு, உன் அம்மா இல்லையே அப்படின்னு ரோஹித் சொன்னான். உடனே மீனா பேச்சு மாத்தி, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, செக்கப்புக்கு போறாங்கன்னு சொன்னான். ரோஹித்துக்கு மீனாவின் இரட்டை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. அவன் மாவட்ட அதிகாரி, ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கும் இந்த விஷயங்கள் அவனை உள்ளுக்குள்ளே உடைக்க ஆரம்பிச்சது. மதியத்தில் அவன் அப்பாவுக்கு கால் பண்ணினான். ஹலோ அப்பா, நான் ரோஹித். எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனால் அப்பா, மீனாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அம்மாவை ட்ரெயினில் அனுப்புங்க, நான் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிப்பா, கவலைப்படாதன்னு ராமச்சந்திரன் சொன்னார். சாயங்காலத்துக்குள்ளே டிக்கெட் எல்லாம் புக் ஆயிடுச்சு. ரோஹித் ஸ்டேஷனுக்கு போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். அம்மா ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க. ஆனால் மகனை பார்த்ததும் எல்லாம் மறந்துடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று எழுதப்பட்ட பெயர் பலகையை பார்த்ததும் அவங்க கண்களில் கண்ணீரால் நிரம்பிடுச்சு. இதுதான் என் மகனுக்காக நான் செய்த தியாகம். அம்மா வீட்டு வேலை எல்லாம் தானே பார்த்தாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு மீனா பையனை பெற்றெடுத்தா. அம்மா அவனை ராத்திரி பகல் பார்த்தாங்க. பிறகு வேலைக்கு மீனா போக ஆரம்பிச்சா. ஒரு நாள் ராமச்சந்திரன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அம்மாவை அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையில் ரோஹித் சந்தைக்கு போனான். சரி, அம்மா ஊருக்கு போவாங்க, அம்மாவுக்கு நல்ல செப்பல் வாங்கணும்னு நினச்சான். அதே நேரத்தில் மீனாவும் வந்தான். மாலில் பனாரசி சேலை ஒன்று அவன் கண்ணில் பட்டுச்சு. இது அம்மாவுக்கு பிடிக்கும்னு நினச்சான். மீனா தன்னோட அம்மாவுக்கும் சேலை வேணும்னு கேட்டா. அவன் சரின்னு சொன்னான். வீட்டுக்கு வந்ததும் பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த இரவு ரோஹித் மகிழ்ச்சியோடு இருந்தான். ஆனால் அடுத்த நாள் அவன் பார்த்தது அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான எண்ணம் இருந்தது. அம்மாவுக்கு அந்த பனாரசி சேலையை கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்க கண்களில் ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்க்கணுன்னு ஆசையோடு இருந்தான். அதே நம்பிக்கையோட அவன் அந்த பாக்ஸை தேடினான். சேலை எங்கே போச்சுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சான். சரி, அலமாரியிலே ஒரு தடவை பார்க்கலாம், அப்படியே எடுத்து வைக்காமல் இருந்திருக்குமோன்னு நினச்சான். அவசரமாக அலமாரியை திறந்து பார்த்தான். அங்கே தான் அம்மாவுக்கு வாங்கிய சேலை இருந்தது. மீனாவின் அலமாரியில் இருந்தது. அவன் புரிஞ்சிட்டான், இது தவறில்லை, திட்டமிட்டதுன்னு. அந்த நேரத்தில் மீனா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு பால்கனிக்கு போயிருந்தான். அந்த நேரத்தில் அவன் ரொம்ப கோவமாக இருந்தப்போ மீனாவுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மீனாவின் ஃபோனை பார்த்தான். அதை அவள் பின்னாடி பார்த்தப்ப தான் அவங்க அம்மா அனுப்பின கேலி கிண்டல் நிறைந்த மெசேஜ்கள் என்பது அவளுக்கு புரிஞ்சுது. அதில் அவன் அம்மாவை பற்றி கேலி குறை சொல்லும் மெசேஜ்கள் இருந்தது. அவன் மனசு உடஞ்சி போச்சு. அவன் தூங்க முடியாமல் இருந்தான். அம்மாவின் தியாகம் நினைவுக்கு வந்தது. அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தான், இனி இதை அனுமதிக்க மாட்டேன். அவன் அம்மாவோட நகைகளை ஒருபோதும் பறிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மரியாதையும் உணர்ச்சிகளும் ஒரு மதிப்பு கொடுக்க முடியும். ஒரு நல்ல சேலைனா அது சாதாரண துணி இல்லை, அது ஒரு தியாகத்தின் சின்னம். அந்த இரவே அவன் முடிவெடுத்தான், இனி இதை அனுமதிக்க மாட்டேன். அவன் மெதுவாக எழுந்தான். பேக்கெட்டுகளெல்லாம் மாற்றி அம்மாவுக்காக வாங்கிய எல்லா பொருட்களையும் அலமாரிலேருந்து எடுத்து அவங்க அம்மாவோட பையில வச்சுட்டான். யாருக்கும் சொல்லாமல் அமைதியாக தூங்கினான். அடுத்த நாள் மாலை
மதுரை போகும்போது குட்டி பையன் பாட்டியை விடவே மாட்டேன்னு பிடித்து கொண்டிருந்தான். அவன் சின்ன சின்ன விரல்கள் ஜானகி அம்மாவோட சேலையில் சிக்கி கொண்டிருந்தது. ஜானகி அம்மாவின் கண்கள் கலங்கின. ஆனால் உதட்டில் அதே அமைதியான புன்னகை இருந்தது. ரோஹித் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு ஒரு நாள் அங்கேயே இருந்து பிறகு திரும்பி வந்தான். வீட்டுக்கு வந்ததும் அவன் மீனாவின் மனநிலை மாறி இருந்ததை உணர்ந்தான். அவன் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிஞ்சுது. அவனை பார்த்ததும் அவ சொன்னான், ரோஹித், நீங்கள் மாமியார் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்க. நான் என் அம்மாவுக்கு அந்த சேலையை ஃபோட்டோ அனுப்பிட்டேன். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் அதை நான் எடுத்தேன். ரோஹித் ஆழமாக மூச்சு விட்டான். அமைதியா ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், மீனா, நான் சுற்றி வளைச்சு பேச வரல. எங்கள் அம்மாவுக்காக எடுத்த சேலையை நீயே எடுத்து வச்ச, அதுவும் இவ்வளவு சீப்பாக நடந்துக்கிற. அதுக்கு மீனா, நான் என்ன அப்படி சீப்பாக நடந்துக்கிட்டேனான்னு கேட்டா. அப்போ ரோஹித், அப்படியா, சொல்லட்டுமா, நான் உன்னோட மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா. அதுக்கு மீனாவோட முகம் செவந்துருச்சு. ஓஹோ, அப்போ நான் இல்லாத நேரத்தில் என் ஃபோனில் வந்த மெசேஜ் எல்லாம் படிச்சிங்களா? அப்போ நீங்கள் சீப்பாக நடக்கலையான்னு கேட்டா. ரோஹித் அமைதியாக பார்த்து, நான் உன்ன மாதிரி அப்படி எதுவும் நடக்கலை. நடுவில் உன் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது, அதை உன்கிட்ட கொடுக்க தான் வந்தேன். ஆனால் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தப்போ தான் உன்னோட சீப்புத்தனம் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இந்த நிலைக்கு நான் வந்தது நீ இல்லை, உங்கள் அம்மாவும் இல்லை, என் அம்மாவோட தியாகம் தான் காரணம் அப்படின்னா. என் சம்பளத்தில் முதல் உரிமை என் அம்மாவுக்கு தான். நான் செலவு பண்ணுறப்போ குவாலிட்டி முடிவு நீ மட்டும் எப்படி எடுக்கலாம்? நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ இருவரையும் சமமாக பார்த்துருந்தா. நான் உன்னை அவமானப்படுத்தலை. உன்னை ஏன் உங்கள் குடும்பம் முன்னாடி கீழே விழுந்துடாம காப்பாற்றிருக்கேன். மீனாவின் கண்களில் வெக்கம் வந்தது. ரோஹித் வெளியே போன நேரம். அப்போது ராமச்சந்திரன் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவர் ஜானகி அம்மாவோட புகைப்படம் அனுப்பி சிரிச்சுட்டு சொன்னார், டிஎம் சார், உங்கள் அம்மா இப்போ அடையாளமே தெரியல. நீ வாங்கி கொடுத்த சிலையில் உங்கள் அம்மாவுக்கு அடையாளமே தெரியல. அந்த நேரத்தில் ஜானகி அம்மாவின் குரல் வந்தது, நம்ம மகனும் மருமகளும் சேர்ந்து இந்த சேலை எனக்காக தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஏன் இவ்வளவு கிண்டல் பண்ணுறீங்க? அவங்க மீனாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஃபோனை வச்சதும் ரோஹித்தின் உதட்டில் சின்ன சிரிப்பு வந்தது. இந்த பாவம் அம்மாவுக்கு தெரியாது, நான் தான் எல்லாத்தையும் சரியாக காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொன்னான். அவன் பால்கனியில் நின்னான். குளிர்காற்று முகத்தில் அடிச்சது. மனசுக்குள்ள இருந்த புயல் மெதுவாக அடங்க ஆரம்பிச்சது. உள்ள மீனா அமைதியாக உட்கார்ந்துருந்தா. அவள் கண்கள் மீண்டும் மீண்டும் கதவை கவனித்தது. அப்போ குட்டி பையன் சின்ன குரல் விட்டான். மீனா அவனை தூக்கினான். முதல் முறையாக அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. இந்த வீடு அவளுடைய வசதிக்காக இல்லை, யாரோ ஒருத்தரோட தியாகத்தால் நின்ற வீடுன்னு. அப்போது ரோஹித் உள்ள வந்தான். குட்டி பையனை தூக்கிட்டு மீனாவை பார்த்தான். அவன் பார்வையில் குற்றச்சாட்டு இல்லை, ஒரு நம்பிக்கை இருந்தது. இனிமே இந்த வீட்டில் பணம், பிராண்டு, வெளிப்படையான ஆடம்பரம், பெருமை காட்டுற மாதிரி விஷயங்கள் இல்லைன்னு, மரியாதையும் சமத்துவம் தான் இருக்கும்னு. மீனா தலையை குனிஞ்சா. அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக சொன்னான், ரோஹித், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உறவுகளை என் வசதிக்காக மட்டும் பார்த்துட்டேன். ஆனால் உங்கள் அம்மா இந்த வீட்டையே தன்னுடைய வீடு மாதிரி பார்த்தாங்க. ரோஹித் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், ஒரு மனிதனோட உண்மையான மதிப்பு அவன் பதவியிலையோ பணத்திலோ இல்லை, அவன் பெற்றோர்களோட தியாகத்தை எவ்வளவு புரிஞ்சிருக்கிறான்னு தான். நம்ம பையன் பெரியவனாகி அம்மாவை மதிக்கணும், கற்றுக்கணும். இதை கேட்டதும் மீனாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. இறுதியில் ரோஹித்துக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாயிற்று. அம்மாவின் அன்புக்கு எந்த விலையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கொள்வது தான் ஒரு மகனின் உண்மையான கடமை. மீனாவுக்கும் அந்த நாள் ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. உறவுகள் பணத்தால் இல்லை, மரியாதையால் தான் நிலைக்கும்னு. ஒரு தாயின் தியாகம் எப்போதும் அளவிட முடியாதது. ஆனால் அதை மதிக்கும் ஒரு மனசு இருந்தால் அதுவே அவளுக்கு மிகப்பெரிய பரிசு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மினி கதைகள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,